தொடர் பாதிப்புகளை சந்திச்சுட்டு வர நீலகிரி மாவட்டத்துல கடந்த 6 நாட்களா கனமழை கொட்டி தீர்த்துட்டு வருது. இந்த நிலையில அங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க, தொடர்ந்து நீலகிரி மக்களுக்கு என்னென்ன அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம இப்ப விரிவா பார்க்கலாம். அதாவது நீலகிரிக்கு இப்ப அடுத்த 2 நாளைக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. கோடை விடுமுறையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் அதிகமாக போகிற இடங்கள்ல இந்த நீலகிரி மாவட்டத்தை சுற்றி தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பருவமழை சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டதுனால சுற்றுலா பயணிகள் கூட இப்போ அங்கே போக முடியாத நிலையில தவிச்சிட்டு வருது நீலகிரி மாவட்டம். அதுலேயும் குறிப்பாக சொல்கிற இடங்களா ஊட்டி, குந்தா, கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் மழையினுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்குது. அதுலேயும் அடுத்தபடியா இந்த நீர்பிடிப்பு பகுதிகளாக சொல்லப்படுற அவலாஞ்சி, எமரால்டு, அப்பர் பவானி இந்த மாதிரியான பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழையும் ஒரு பக்கம் வெளுத்து வாங்கிட்டு வருது. இந்த நிலையில பல்வேறு இடங்கள்ல மண் சரிவு, நிலச்சரிவு இந்த மாதிரி பல அபாயம் ஏற்படுறதா மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராங்க. அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு வராங்க. இதுல முக்கியமா பார்க்கக்கூடியது ஊட்டி கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில நடுவட்டம் அருகே தவளைமலை பகுதியில் ஒரு 30 அடி உயரத்தில் இருக்க 3 ராட்சத பாறைகள் நகர்ந்துட்டு வர ஒரு அதிர்ச்சி செய்தியும் வெளியாகியிருக்கு. இது எந்த நேரத்திலையும் சரிந்து விழும் அபாயம் இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த சாலையில கனரக வாகனங்கள் போறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் அரசு பேருந்துகள் மட்டும் காலையில 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் இயக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பேருந்துகள் கூட பாதை எப்படி இருக்குன்னு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அனுமதிக்கிறாங்களாம். அவசர தேவைகளுக்கு போற வாகனங்களும் சரி, அதாவது ஆம்புலன்ஸ், தீயணைப்பு துறை வாகனங்கள் இவங்க போறாங்க அந்த பாதையில அப்படின்னா பாதுகாப்போட போகவும் அறிவுறுத்தி இருக்காங்க. தொடர்ந்து அங்க எல்லா சுற்றுலா தலங்களும், அதாவது எல்லா சுற்றுலா தலங்களும் அங்க மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அரசு தாவரவியல் பூங்கா, அதுக்கு அடுத்தபடியா பைன் ஃபாரஸ்ட், பைக்காரா, ஷூட்டிங் ஸ்பாட் இந்த மாதிரி எல்லா சுற்றுலா தலங்களும் கம்ப்ளீட்டா அங்க மூடி இருக்காங்க. 2 நாளைக்கு ரெட் அலர்ட் இருக்கிறதுனால பொதுமக்கள் யாரும் தேவையில்லாம வெளியே வர வேண்டான்னு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்காங்க. மழை பாதிப்புகள் ஏதேனும் இருக்கு அப்படின்னா பொதுமக்கள் உடனுக்குடன் உங்களுடைய தகவல்களை தெரிவிக்கணும். இல்லை ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா 1077 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம்னு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்கு. இது தொடர்பா மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊட்டி கூடலூர் சாலையில நிலச்சரிவு ஏற்படுற அபாயம் இருக்கு. அந்த பகுதியில் கோட்டாட்சியர் தலைமையில அதிகாரிகள் பணியில ஈடுபட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பேரிடர் மேலாண்மை குழுவினரும் அரசு துறை அதிகாரிகளும் தொடர்ந்து அங்கு பணியில ஈடுபட்டு வராங்க. நெடுஞ்சாலை துறையினர் ஜேசிபி வாகனங்களை வச்சு நிலச்சரிவு ஏற்பட்டா அதை உடனுக்குடனே அதாவது அகற்றி அந்த பாதையை திரும்பியும் தயார் செய்யறதுக்கான பணியிலையும் ஈடுபட்டு வரதா அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. அதனால பொதுமக்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கோம். அதாவது வேற மாநிலங்கள்ல இருந்து சுற்றுலாக்கு யாராவது வராங்க, அறியாம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரத்தை அறியாம வராங்க அப்படின்னா அவங்க தடுக்கிறதுக்கும் நாங்கள் மற்ற மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நாங்கள் தகவலை தெரிவிச்சிருக்கிறதா மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாதுகாப்போடு அந்த சுற்றுலா பயணிகள் இங்கே பயணிக்கிறதுக்கான அறிவுரையும் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் வரோன்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இப்ப நீலகிரி மாவட்டத்துல கடந்த 24 மணி நேரத்துல பதிவான மழையினுடைய அளவு அப்படின்னா என்னன்றதையும் நம்ம இப்ப பார்த்துடலாம். குறிப்பா சொல்ற இந்த அவலாஞ்சில 190 மில்லிமீட்டர் மழையும், அப்பர் பவானியில 125 மில்லிமீட்டர் மழையும், பாலக்கோலால 77 மில்லிமீட்டர் மழையும், குந்தாவில் 66 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு. அப்புறம் கூடலூர்ல 66 மில்லிமீட்டர், சேரங்கோடு 62 மில்லிமீட்டர், நடுவட்டம்ல 62 மில்லிமீட்டர், பந்தலூர்ல 54 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு. தொடர்ந்து பாடந்துறையில் 52 மில்லிமீட்டர், எமரால்டில் 50 மில்லிமீட்டர், கிளன்மார்கனில் 48 மில்லிமீட்டர், ஓவேலியில் 46 மில்லிமீட்டர், குன்னூரில் 22 மில்லிமீட்டர், ஊட்டி பக்கம் 16.2 மில்லிமீட்டர் வரைக்கும், அதற்கடுத்தபடியாக வர்லியாரில் 6 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகியிருக்கு. இந்த மாதிரி மழையினுடைய தாக்கம் இன்னும் 2 நாளுக்கு தீவிரமாக இருக்கிறதுனால மற்ற மாவட்டங்களில் இருந்து வரவங்களா இருந்தாலும் சரி, உள்ளூர் மாவட்டங்களில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப பாதுகாப்பாக இருங்கன்றது தான் இந்த தகவல் மூலயமா நம்ம சொல்லிக்கிறது. கேரளாவில் ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஆனால் இந்த வருஷம் பருவமழை முன்கூட்டியே தொடங்கியிருக்கு. இதன் காரணமா நீலகிரி, கோவை உட்பட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அமைஞ்சிருக்க தமிழக மாவட்டங்களையோ மழை தீவிரமடைஞ்சிருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் 24ஆம் தேதி நள்ளிரவு முதலிருந்தே பரவலா காற்றுடன் கூடிய கனமழையும் பெஞ்சிட்டு வருது. பல்வேறு இடங்களில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி வாகனங்களை வச்சு நிலச்சரிவு ஏற்பட்டா உடனுக்குட அகற்ற தயாரான நிலையில இருக்காங்க.
பலத்த காற்றுடன் பெய்து வரும் மழை காரணமா பல்வேறு இடங்கள்லயும் சாலைகள்லயும் மரங்கள் சாய்ந்து விழுந்திருக்கு. பல இடங்கள்ல மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. மின்சாரம் ஒரு பக்கம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 19 வீடுகள் சேதமாகி இருக்கு. தேசிய மாநில பேரிடர் தடுப்பு படையினருடன் தீயணைப்பு நெடுஞ்சாலை துறையினரும் இணைஞ்சு மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்ல 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.